மாதம் எங்களுக்கே தெரியாது. ஒரு நாளைக்கு 15 மாத்திரை கிட்ட சாப்பிடணும் மேடம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் எவ்வளோ அழுதுக்கிறேன் அவன் கையில். நிறைய முறை வீட்டில் காலெல்லாம் தொட்டு கும்பிட்டு அழுதுக்கிறேன் மேடம். எங்களால் தாங்கிக்க முடியல, இன்ன வரைக்கும் ஜீர்ணிக்க முடியலம்மா எங்களால். சொல்லுங்க. என் பேர் தீபாங்க மேடம். இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 2012 ஆச்சுங்க மேடம். கல்யாணம் லவ் மேரேஜா? இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ் தாங்க மேடம். இப்போ 2வது அக்காங்க வீட்டுக்கார ஃப்ரெண்டு தான் இவர். அவர் தான் முடிச்சு வச்சாருங்க மேடம். இது வந்து நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாத ஆச்சுங்க மேடம். ரொமட்டா ஆர்த்திட்டிஸ்ங்க. ஓ, எலும்புலாம் வலிங்க மேடம். எனக்கு எலும்பு வலியா ஜாயிண்ட் பெயின்? ஜாயிண்ட் பெயின் தாங்க மேடம். ரொமட்டா ஆர்த்திட்டிஸ்ன்னு சிஎம்சில ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்க மேடம். எப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கு? சின்னதுலேருந்தே இருந்ததா? இல்லைங்க மேடம், இப்போ நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் தான் 24 வயசு தாங்க மேடம் கல்யாணம் இது பண்ணாங்க. பொண்ணு பார்க்க வரப்பெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க மேடம். நான் இப்போதான் வந்து இது மாதிரி ஆச்சு. எப்படி திடீர்னு வந்தது? கொஞ்சம் கொஞ்சமா இங்கெல்லாம் வலி ஆரம்பிச்சிச்சுங்க மேடம். இங்கெல்லாம் வலி ஆரம்பிச்சோடனே நாங்கள் சும்மா கிளினிக் தான் போய் பார்த்தோம். இந்த கால் முட்டிலாம் வலிச்சிச்சுங்க மேடம். எப்பவுமே உங்களுக்கு பாடி இந்த வெயிட் இருந்ததா? இல்ல, அப்ப கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க மேடம். இப்பதான் கொஞ்சம் அதிகம். மருந்துனால ஜாஸ்தி. சரி, இந்த கையில வலி ஆரம்பிச்சது இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதாவது மாத்திரை சாப்பிட்டீங்களா? இல்லைங்க மேடம், எதுக்குமே நான் மாத்திரை சாப்பிடலங்க மேடம். எதனா ஜுரம் வந்தா அது மாதிரி சாப்பிடுவேங்க மேடம். ஆனா சாப்பிட்டது இல்லைங்க மேடம். தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டது இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் மறைச்சிதாங்க மேடம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். 3 மாசம் நான் சொல்லலைங்க மேடம். அவங்க டாக்டர் என்ன சொல்லிடுங்க தான் நான் தாங்க மேடம், நம்ம ஏழை வீட்டு பொண்ணு இது மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் நிச்சயதார்த்தம் நின்றுட்டா எதனா ஆகிடுமோன்னு நான் அதுதான் பயந்தேங்க மேடம். இல்லைனா நான் அவர் ரொம்ப பாசமாக இருந்தாருங்க மேடம். அதனால சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் மேடம். 3 மாதம் அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சுங்க மேடம். ஆனால் அவங்க அப்போ அனுப்பலை, யாருக்கும் தெரிய வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நானாக சொல்லலை, 3 மாதம் இருந்தேன் நானாக சொல்லலை. அவங்களே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கேட்டு எப்படி இருந்த அந்த 3 மாச வாழ்க்கை? நல்லா தான் இருந்தாங்க மேடம். அப்போ உங்களுக்கு வலியெல்லாம் வரலையா? இல்லை, வேலையெல்லாம் செஞ்சேங்க மேடம். பெயின் கில்லர்ஸ் சாப்பிடுவீங்களா? பெயின் கில்லர் இல்லை மேடம், கொடுக்குற மாத்திரை சாப்பிடுவேன். ஆனால் அப்போ ஃபஸ்ட்டு 4000 ரூபாய் சாப்பிட்றப்போ கையில் வலிக்கும், காலையில் வலிக்குங்க மேடம். வலி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக மாத்திரை கம்மியாகவும் இப்போ வலி இல்லைங்க மேடம், வேலை செய்வேங்க மேடம் நான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை அதுலேருந்து மறைச்சிட்டேன்னு பிரச்சனை வந்துட்டே தான் இருந்துச்சு. அடிக்கடிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். நிறைய பேசுகிறதுனால பிரச்சனை வர்றதுனால மொத்த மாத்திரையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாகாயத்தில் அட்மிட் பண்ணாங்க மேடம். அட்மிட் பண்ணி திரும்பவும் அவங்க சொந்தக்காரெலாம் பஞ்சாயத்து வச்சு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க. இப்போது எங்கள் மாமியார்னால தாங்க மேடம் இவ்வளோ பிரச்சனை எனக்கு. அவர் நோய் ஏற்றுக்க மனசு வருது, அதுக்கப்புறம் இவங்க குழந்தை பிறக்கல, மாத்திரை சாப்பிட்டு உன்னை ஏமாத்துறா, இது சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெருசாகிறதுனால எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாருங்க மேடம். அதுக்கப்புறம் அவருக்கும் உடம்பு சரியில்லைங்க மேடம். அதுவும் ஃபஸ்ட்டு அவருக்கு 2010 ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்களாம். ஆக்சிடெண்ட் ஆனதுனால அவர் அப்போ சொல்லலைங்க மேடம். பொண்ணு பார்க்க அவங்க எல்லாம் வந்தாங்க, அப்போவும் சொல்லலை. அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவரும் சொல்லலைங்க மேடம். கல்யாணத்துக்கிட்ட வரப்போ சொன்னார், ஒரு 15 நாள் 30 நாள் 1 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேங்க மேடம். அப்போ சொன்னார், எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, நானும் லைஃப் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்ணும். என்ன மாத்திரை? அவருக்கு வந்து மோஷன் போனால் பிளட்டு போகுங்களாம் மேடம். அவருக்கு அது ரிப்போர்ட் கொடுத்துருக்குங்க. எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுங்க மேடம் எனக்கு. அவரும் சொன்னார். ஆனால் சரி நான் அமைதியாக ஆகிட்டேன் நான். சரி நோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் மாத்திரை சாப்பிட்ணும். அவரும் 1000 ரூபாய், நானா 4000 சாப்பிட்டு இப்போ 1000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அவர் வந்து 1000 ரூபாய், அதுக்கு முன்னாடி எவ்வளோ சாப்பிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வாங்கிட்டு வர்றது பார்ப்பேன் 1000 ரூபாய் தான் பில்லுன்னு இருக்குங்க மேடம். அவரும் இப்போ லைஃப் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் இருக்காருங்க மேடம். நானும் மாத்திரை சாப்பிட்றேங்க மேடம். இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைனால வீட்டுக்கு அனுப்புவாங்க, திரும்பவும் கூப்பிட்டுப்பாங்க. இது மாதிரி தான் நடந்துச்சுங்க மேடம் எனக்கு. அதுக்கப்புறம் அப்படி இப்படி இருந்துட்டுங்க மேடம். சாமான் ஏற்றி அமுச்சிட்டாங்க ஒரு டைமே. அவங்க எங்கள் அக்காங்க எல்லாரையும் வர வச்சு நான் கையெழுத்து அப்போ போடலைங்க மேடம். திரும்பவும் அவரே வந்தார், வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் எங்கள் வீட்டிலேருந்து திரும்பவும் நான் வாழ்கிறதுக்கு போயிட்டு திரும்பவும் சாமான் இறக்கிட்டாங்க மேடம். இறங்கிட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் 1 வருஷம் எங்கள் வீட்டுக்கு வரதில்லைங்க மேடம். நீங்கள் இருந்தால் போதும், எனக்கு வேறு யாரும் வேணாம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நான் எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, நீங்கள் இருந்தால் எனக்கு போதும்னு சொல்லிட்டேங்க மேடம். அதுக்கப்புறம் 1 வருஷம் ஃபோன்லலாம் அவ்வளோ பேச மாட்டேன். எதனா வந்து பார்க்கணுன்னா கொஞ்சம் ஃபோன் கொடுங்க பேசிக்கிறேன்னு சொல்லுவேன். அப்புறம் 1 வருஷம் வாழ்ந்தாங்க மேடம் நான். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனைனால அமுச்சிட்டாங்க மேடம். என்னாச்சுமா? அது வந்து ஒருத்தர் ஜபம் பண்ண வருவாங்க மேடம். அவங்க வந்து ஜபம் பண்ணிட்டு போவாங்க. எங்கள் மாமியார் இல்லை, எனக்கு மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேங்க மேடம். அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர்றதில்லைங்க மேடம். அவங்க ஜபம் பண்ண வருவாங்க. ஜீனியான்னு பேருங்க மேடம். பக்கத்து ஒரு லேடியா? லேடி தான் வருவாங்க.
அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வராமல் நின்றதுனால இவங்களுக்கு டவுட் வந்துச்சு. என்ன சொன்னேன், ஏது என்ன சொன்னா, அவள் என்ன பண்ணா அப்படின்லாம் கேட்ட ஆரம்பிச்சோன்னே அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு என்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே அன்னைக்கே அடித்து அமுச்சு சொன்னதுனால என்ன ஆச்சா? சொன்னதுனால அவங்க வீட்டு மானம் போயிடுச்சுன்றது மாதிரிங்க மேடம். அதனால அமுச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வர வச்சு அடிச்சிட்டாரு. இது மாதிரிலாம் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமுச்சிட்டாருங்க மேடம். ஒன்றுமே இல்லைங்க மேடம், சின்ன பிரச்சனை கூட திட்டுவாங்க மேடம். நீ என்ன சொன்ன அவங்க கிட்ட? அதான் அவங்க வீட்டில் நடக்கிறது கஷ்டம், எங்கள் மாமியார் தானே கஷ்டப்படுத்துகிறாங்க, ஏம்மா இப்படி இருக்கிறேன்னு எதனா கேட்டாங்கன்னா அவங்க கேட்குறப்ப நான் ரொம்ப அது இன்னும் சண்டை பிரச்சனை அன்றைக்கி வந்துச்சுங்க மேடம். அதனால அவங்ககிட்ட சொல்லி நான் அழுதுட்டேங்க மேடம். அவங்ககிட்ட அப்போ எங்கள் மாமியார் இல்லை இருந்தால் சொல்லியிருக்க மாட்டேன், அவங்க இல்லாதனால சொல்லி அழுதுட்டேங்க மேடம் நான். அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டதுனால என்னை அமுச்சிட்டாங்க மேடம். எதனா சின்ன பிரச்சனைனா கூட அமுச்சிடுவாங்க. திரும்ப நானாக போயிட்டு நான் வாழ்கிறேங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப 3 நாள் தாங்க மேடம், 3 நாள் தான். திரும்ப கடையில் உக்காந்துட்டாடா, அது பண்ணிட்டாடா, இது பண்ணிட்டா. அவர் காலையில் போனால் 10 மணிக்கு போவாருங்க மேடம். என்ன வேலை செய்கிறாரு? மெக்கானிக்காக இருக்காங்க மேடம். அவர் காலையில் போனால் மதியம் சாப்பாட்டுக்கு அவர் அமைதியாக டிவி பார்ப்பாரு, அமைதியாக தான் இருப்பாங்க. இவங்க சொன்ன குடும்பமே என்னை திட்டுவாங்க மேடம். இதை பண்ணிட்டா, அதை பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க மேடம். அது அவ்வளோதான். என்னை என்னான்னே கேட்க மாட்டாருங்க மேடம். அவங்க சொல்கிறது மட்டும்தான் அவர் கேட்பார். நீ என்னை ஏமாத்தின, அவங்க தப்பே பண்ணாலும் நான் அவங்கள கேட்க மாட்டேன், உன்னை தான் நான் கேட்பேன், நீ ஏன் என்னை ஏமாத்தின. அவங்க சொந்தக்காருக்கு 2 பேருக்கு வேறு இப்போ நான் 1 வருஷம் போயிருந்தேங்க பாருங்க, அப்போ தான் கல்யாணம் ஆச்சு. அவங்க முழுவதும் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனைங்க மேடம். அதுக்கப்புறம் என்னை வீட்டிலேயே சேர்த்துக்கல. எங்கள் தொத்தா போனாங்க, சேர்த்துக்குங்க, என் பொண்ணு நான் சொல்லி அனுப்புகிறேன், புத்திமதி நான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. எழுந்துக்க சொல்கிறேன், 5 மணிக்கு எழுந்துக்க சொல்கிறீங்களா, எழுந்துக்க சொல்கிறேன், என்ன பண்ண சொல்கிறீங்களோ பண்ண சொல்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க மேடம். இல்லை எங்களுக்கு வேணாங்க, உடம்பு சரியில்லாதவங்க எங்களுக்கு வேணாங்க. எங்கள் அக்காங்க வீட்டுக்காரே சொல்லிட்டாங்களாம், வேணாம் அவங்க அந்த பொண்ணை ஏற்றுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அவங்களும் எதுனா ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நீ வந்து தீர்த்துட்டு போ, எனக்கு வா, அவங்களுக்கு ஃபோன் வச்சுருதுங்க மேடம். நீங்கள் வா, நீ வா, வந்து எனக்கு இது பண்ணிவிட்டு முடிச்சு கொடுத்துரு, எனக்கு நீ தானே முன்னே நின்று முடிச்சு கொடு, எனக்கு ஏன் என்னை ஏமாத்தினீங்க, ஏன் என்னை ஏமாத்தினீங்க அப்படி தாங்க மேடம் சொல்லுவாங்க. இப்போது 1.5 வருஷம் ஆச்சுங்க மேடம். நான் ஒரேடியாக வீட்டை விட்டு வெளியே வந்து சாமானு என் பொருளெல்லாம் அங்கே தான் இருக்குது. உங்கள் வீட்டில் தான் இருக்கியா? ஆமாங்க மேடம், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் ஜூன் வந்தேங்க மேடம். ஜூலை வந்தேன் நான். ஆகஸ்ட்டு வந்தார், ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி வந்தார். வந்துட்டு பேசிட்டு போனார். நான் வீட்டுக்கு வரட்டாங்கன்னு நான் கேட்டேன், இல்லை நீ வராதன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க மேடம். அதுக்கப்புறம் ஒரேடியாக கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கையெழுத்து கேட்டு பேப்பர் ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு எஸ்எல் இருக்குது, நானே விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வக்கீல் வச்சு பேப்பர் ரெடி பண்ணி. எஸ்எல் அதான் நோய் இது ருமட்டா ஆர்த்திட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அது எஸ்எல்லின்னு போட்டு வக்கீல் சொல்கிற ஐடியா படி அவங்க எஸ்எல் அது இன்னும் எஸ்எல்லின்னு தான் அது சொல்கிறாங்க மேடம். அது ஷார்ட்டாக சொல்கிறதுனா அப்படி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியலைங்க மேடம். அது போட்டு வக்கீல் வச்சு ரெடி பண்ணி எனக்கு கையெழுத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாங்கிட்ட, எங்கள் அக்கா அப்போ தான் முழுவதும் இந்த 2வது அக்கா, அவங்கக்கிட்ட 12 ஆனா கூட என்ன இது பண்ணுறது, 5 பேரை கூட்டின்னு வந்தாங்க மேடம் ஃப்ரெண்டுங்களை. எனக்கு கையெழுத்து போடுங்க, எனக்கு கல்யாணம், எனக்கு கையெழுத்து போடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான். எனக்கு வேணான்னா வேணாம் தாங்க மேடம் சொல்லுவார். எனக்கு பிடிக்கல. எனக்கு எப்படிம்மா உங்கள் ஹஸ்பண்டை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் மேடம். அதனால தாங்க மேடம் நான் இங்கே வந்திருக்கேனே நான். அதுக்கப்புறம் மேடம் கையெழுத்து போட்டு தான் அவனு எல்லாமும் சொல்லிட்டாங்க, வேணாம் பிரச்சனை வருது, எல்லாருக்கும் உன்னால பிரச்சனை வருது, நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, விட்டுரு. அதுக்கப்புறம் தாங்க மேடம் திரும்ப பேசியே பார்க்கலாம். லாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு கையெழுத்து போட்டு அவனும் பேப்பர் ரெடி பண்ணி அது ஜெராக்ஸ் கொடுத்துட்டாங்க மேடம் எங்ககிட்ட. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏற்றின்னு போயிடுங்க சாமான் கையெழுத்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமாங்க வீடு, அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் தங்கணுங்க மேடம். நாங்கள் நைட்டு வந்து நாங்கள் போடலன்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் போடல, நாங்கள் எங்கன்னா கோயிலுக்கு போயிடலாம், நான் போட மாட்டேன்னு நான் ஒரே அடம் பண்ணேன். அப்புறம் எப்படியோ தெரிஞ்சுன்னு வந்து அதுக்கப்புறம் நீ கையெழுத்து காலையில் போடணுன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க, போட்டுரு, வேணாம் அவர் வாழ மாட்டேன்னா நீ எப்படி வாழ்வாங்க கூடன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு எழுந்து போய் கேட்டு, அவங்களுக்கு பெரிய கேட்டுங்க மேடம், அந்த கேட்டு எகிரி குச்சி காலை உடச்சிக்கணுங்க மேடம். செத்தெல்லாம் அகல் கரையில் விழுந்து செத்தெல்லாம். நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேங்க மேடம். போக முடியல என்னால்.
என்னால் போக முடியல, அங்கேயே உட்காந்துட்டேன். அப்புறம் அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு வெளியே வந்தானே, வெளியே உட்காந்துக்கிறது பார்த்தாங்க. இல்லை போகலான்ட்டு கால் உடஞ்சிச்சுங்க மேடம். கால் உடஞ்சி கட்டு போகிறதுக்கு கூட்டின்னு போனாங்க மேடம். அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி கட்டு போகிறதுக்கு கூட்டின்னு போனால் அந்த பொண்ணு எகிரி வச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் அவங்க வந்து அன்னைக்கு வக்கீலை கூட்டின்னு அவங்க தம்பி அவங்க அம்மா இவர் வந்தாங்க மேடம். வந்து ஆனால் நான் போடல, அப்போ கூட நான் போட மாட்டேன் தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க வக்கீலே எழுந்து போயிட்டார். லாஸ்ட்டில் பார்க்கில் அவங்க ஃப்ரெண்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து பேசணும். அப்போது வந்து நீலாம் எதுக்கடி உயிரோடு இருக்கிற, நீலாம் சாவடி, எங்கள் தொத்த அவங்க அக்கா எல்லோரும் வந்து வாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். அவங்க தம்பி வாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், வாடி இப்போயே முடிக்கிறோம் நாங்கள் உங்கள் கதையை, வாடி நீ கையெழுத்தே போகலனாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேடம். இதோடு உங்கள்கிட்ட நாங்கள் கையெழுத்து கேட்க மாட்டோம், இதுதான் ஃபைனல் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தாங்க மேடம் நாங்கள் விட்டுட்டோம். இப்போ போன மாதம் வந்தாங்க மேடம். நாங்கள் அங்கே தான் இருந்தோம். எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் பேசணும், நாங்கள் பண்ணது தாங்க தப்பு. எங்கள் அக்கா அப்படியே காலாண்டே உட்காந்துட்டா. எங்கள் 2வது அக்கா, நாங்கள் பண்ணது தான் தப்புங்க, அவங்க மேலே தான் பாசமாக இருக்கிற, அவங்க கூட தான் இப்போவும் வாழணும்னு நினைக்கிறான். அவங்க அம்மா கிட்டே இவர்கிட்டலாம் கெஞ்சினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுங்களாம் வாழுங்க, இது ஒரு டைம் பார்க்கலாம், நம்ம குழந்த பிறக்கும் தான் சொல்கிறாங்களே அப்படின்லாம் சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்குனாங்க அவங்க. அதுக்கப்புறம் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சண்டே இவர் தான் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு பேசுனதுக்கப்புறம் சரி கூப்பிட்றது தான் பண்ணுறாருன்னு நினச்சி அதுக்கு சும்மா தான் பேசினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு ஒரு மாதம் வந்து போயிட்டு இருந்தாருங்க மேடம். வந்து அடுத்த புதன்கிழமையே நீ வந்தாகணும்னு சொன்னார். ஹாஸ்பிட்டலுக்கு நான் திங்கக்கிழமை போனேங்க, சிஎம்சிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கே வந்து பார்த்தாருங்க. மாத்திரைலாம் பார்த்துட்டு பில்லெல்லாம் பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு தான் இருந்தார். புதன்கிழமை வந்தாகணும்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமையும் என்ன சொல்லிட்டாரு, வேணாம் நீ இங்கே இரு, நீ வெயிட் கம்மி பண்ணு அப்படின்னு சொன்னார். சரி நான் அதுவும் நினச்சி தான் அமைதியாக ஆகிட்டேங்க. சரி இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு தாங்க இருந்தார். 30ஆம் தேதி சொன்னார், இது மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, அதுக்கு ஏங்க நீங்கள் வந்து, நான் ஏற்கனவே மன உடைச்சல் இருந்தேன், இப்போ தான் அன்றைக்கி வந்த அன்றைக்கே கேட்டேங்க மேடம். நான் இது மாதிரி உங்கள் மனசு ஏற்றுக்குதாங்க, அவங்க 1 வருஷம் அப்படிலாம் சொன்னாங்க, வந்தவங்க நல்லபடியாக வாழ்ந்தா 1 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. 1 வருஷம்லாம் வேணாங்க, நல்லபடியாக நம்ம வாழலாம், உங்கள் மனசு ஃபுல்லாக ஏற்றுக்குதுங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேங்க மேடம். வாழ்கிறேன்னு தான் சொன்னாருங்க மேடம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிலங்க மேடம். 30ஆம் தேதி வந்து சொல்கிறார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு அவங்க வீட்டோடு இருக்குது அந்த பொண்ணு, எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும், வந்தவங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அழுவது பார்த்து சொன்னாரா என்னன்னு தெரில. நான் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னார். பைபிள் மேலே நீ தான் போய் சத்தியம் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன், சத்தியமாக பைபிள் மேலே சத்தியமாக நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப ஃபோன் பேசிட்டு தான் இருந்தார். வியாழக்கிழமை நானும் பேசலை, அவரும் பேசலை. வெள்ளிக்கிழமை நான் 3 டைம் 4 டைம் ஃபோன் பண்ண பேசவே இல்லை. சரி எங்கேயோ போயிருக்காங்க போய் தான் அமைதியாகிட்டு. திரும்பவும் சனிக்கிழமை வச்சா எடுக்கவே இல்லைங்க மேடம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு அவரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண அதுக்கப்புறம் சொல்கிறாருங்க மேடம், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுவுமே பேசலாம், இதே வச்சுட்டேங்க மேடம். நான் எதுக்கு வாங்கி வந்திருக்கேன் அவர் கூட. சார் என்னோடய ஃப்ரெண்டு மேடம், என்கிட்ட அவன் கம்பல் பண்ணி சொன்னான் அந்த பொண்ணு கட்டிக்கணும். 2012 மார்ச் 5ஆம் தேதி எங்களோட கல்யாணம். அந்த நிச்சயதார்த்த ஆன்லேருந்தே மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் ஃபோனில் பேசுகிறோம், நேரில் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம், கொள்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், எல்லாம் வரோம் மேடம். கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அவள் வீட்டு வேலைக்கெல்லாம் எதுவுமே முடியல. கல்யாணம் ஆகி ஒரு 4 மாதம் ஆகிருக்கும் மேடம். எங்களுக்கே தெரியாத மருந்து சாப்பிட்டுருந்தா, அவள் டேப்லெட் சாப்பிட்டுருந்தாங்க. அந்த 4 மாதத்துல என்னை அவங்க கண்ட்ரோலில் எவ்வளோ மேக்ஸிமம் கொண்டு வர பார்த்தாங்க, என்னென்னோ பண்ணாங்க. வழியில் வச்சுன்னு கையறுத்துக்கிறது, சூசைட் அட்டம் பண்ணுது. எங்களுக்கு எதுக்கு என்னை டோட்டலாக அவங்க கண்ட்ரோலில் பிடிப்பு வச்சுக்கிறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணாங்க. எதுக்கு அப்படி பண்ணும் அதுதான் எனக்கு தெரியல. என்னத்துக்கு பண்ணோன்னா மேடம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனசில் என்ன எண்ணம் இருக்குது, எந்த மாதிரி தோற்றம்லாம் அப்போ இருக்குது எனக்கு தெரில. 4 மாதம் எங்களுக்கே தெரியாது. ஒரு நாளைக்கு 15 மாத்திரை கிட்ட சாப்பிட்ணும் மேடம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது எங்கள் அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க. எப்போவுமே மணி பர்ஸு தந்து மூடின்னு இருப்பாங்க. அது அந்த பர்ஸெல்லாம் நான் தொட்டு கூட பார்த்தது கிடையாது, நான் பார்க்க மாட்டேன். நம்மளுக்கு என்னத்துக்கு இது நான் திறந்து பார்க்க மாட்டேன்.
எங்கள் அம்மா தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இந்த 4 மாதமாக பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஃபேமிலியும் நிறைய ஆடம் ஆட்டாங்க மேடம். என்ன பண்ணாங்க? அது எப்படி சொல்கிறேன்னா மேடம், பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு பிரித்து கொண்டு போக மேக்ஸிமம் ட்ரை பண்ணியாச்சு. உங்கள் வீட்டிலேருந்தா? ஆமாம். அது எவ்வளோ முயற்சி பண்ணாங்களோ அது முடியல அவங்களால. தனியாக பிரிச்சுட்டு பார்த்தாங்க. இந்த மாதிரி சூசைடெல்லாம் அட்டன் பண்ணாங்க. எதுக்கு சூசைட் அட்டன் பண்ணாங்க? இந்த சின்ன இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர்கிட்ட போகணும். 5 நாளுக்கு ஒரு மாதத்துக்கு விசிட் அவங்க சிஎம்சிக்கு போகணும். அவங்க சாப்பிட்ற மாத்திரை எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன அவங்க பேஷண்ட்டுன்னா எங்களுக்கு தெரியாது. அதனால் சின்ன சண்டை வரும். சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும். அந்த காரணத்துக்கோசரம் இந்த மாதிரிலாம் தேவையானதெல்லாம் பண்ணிப்பாங்க. அவங்க கை வழியில் வச்சு கையை கிச்சினாங்க. அப்போல்லாம் நான் அரெஸ்ட் ஆகிக்கிறேன். அவங்க கையில் அடிமையாக இருந்துக்கிறேன். டாக்டரை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி சாக்கெல்லாம் இல்லைங்க சொல்லி மேடம், தாலி பிரிச்சு கவுத்து தான் வீட்டுக்கு போனாங்க மேடம். நான் அப்போ தான் கை கீச்சுதுங்க மேடம். அவங்க வீட்டில் நான் பண்ணலங்க. இல்லை எதுக்கு கைக்கு வச்சிங்க? அதுதாங்க மேடம், அவர் வந்து இது சொன்னார். அவங்க அம்மா வந்து இது பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேங்க மேடம். எது அம்மா வந்து பண்றாங்க? கஷ்டம் கொடுக்குறாங்க, நீங்கள் இது கேட்கவே மாட்டாருங்க மேடம். ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன கஷ்டம் கொடுக்குறாங்க? அதுதாங்க மேடம், சின்ன பிரச்சனையை கூட அவங்க பெருசு பண்ணுவாங்க மேடம். அவங்க இது நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். எங்கள் அம்மா மேலே தேவையில்லாத போய் எல்லாம் சொல்கிறாங்க. இவ பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க ஃபேமிலியை டோட்டலாக நாடகம் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட நாடகம், கொஞ்சம் நெஞ்ச நாடகம் கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா 7வதுலேருந்து நான் 2 வீலர் மெக்கானிக் வேலைக்கு போகிறேன் மேடம். அப்போலேருந்து என்னோடய சோர்ஸில் தான் என் குடும்பமே போகுது. அப்போ 2 ரூபா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் என் குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கிறேன், என் தம்பியும் பார்த்துக்கிறான். எங்கள் அப்பா வந்து எதுவுமே கஷ்டப்பட்டு இது வரைக்கும் வேலைக்கு போனது கிடையாது, பிறந்து 1 ரூபா சம்பாதிச்சது கிடையாது. என்னோட ஒரு 7ஆம் கிளாஸ் தான் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் கிளாஸ் லீவ்லேயே நான் மெக்கானிக் வேலைக்கு போனேன். அப்போலேருந்து 2 ரூபாலேருந்து என் குடும்பத்தை நான் தான் மேடம் பார்த்துக்கிறேன். தேவையில்லாத பொய்யெல்லாம் பேசுகிறேன் மேடம். ஒரு மனுஷனாக இருந்தால் தனிப்பட்ட ஆசைலாம் அது மாதிரி இருக்கும் மேடம். எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா அவங்கள சைட்லேருந்து நான் எதுவுமே விரும்பலை. நல்லா கஷ்டப்படுற பொண்ணாக தான் நான் அவங்க வந்து ஏழைப்பட்டவங்க எனக்கு தெரியும் மேடம். நான் எதுவுமே அவங்ககிட்ட எதுவுமே டிமாண்ட் பண்ணல. எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பொண்ணை நான் ஏற்றுக்கினேன். அவங்க அக்கா வீட்டுக்காரர் நான் பார்த்தேன். நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் ஒரு 70 நாள் 80 நாள் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். நான் பேசுகிறோம், பழகுறோம். அப்புறமா கேட்டால் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தான் நோயே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னொன்று கேட்டுங்க மேடம். எஸ்எல்இன்ற நோய் பார்த்தீங்கன்னா மேடம், நீங்கள் அது தெரியுமா தெரியாது தெரியல மேடம். சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்தோமசிஸ் ஒரு நோய் மேடம். அதெல்லாம் எங்களுக்கு தெரில, இதனால தான் அனுபவம். அந்த நோய் வந்துச்சுன்னா மேடம் லைஃப் டைம் ஃபுல்லாக டேப்லெட் சாப்பிடணும். வாட் இஸ் தட்? என்ன நோய்? அது உமனுக்கு தான் வருமா மேடம்? அது லேடிஸ்க்கு தான் வருமா? என்னம்மா அது? அது தெரிலங்க மேடம். ஆனால் சிஎம்சியில் நிறைய பேர் வராங்க மேடம். எனக்கு அவ்வளோ இதுக்கு எஸ்எல்இ? ஆமாங்க மேடம், நிறைய பேர் வராங்க மேடம். எஸ்எல்இ மேடம், அந்த லைஃப் டைம் டேப்லெட் ரொமட்டா ஆர்த்திட்டிஸ் தாங்க மேடம் அங்கே போர்டு போட்டிருக்கு. அது எஸ்எல்இன்றது வந்து அது நான் சொல்லிடுறேன். லைஃப் டைம் டேப்லெட் சாப்பிடணும். எஸ்எல்இன்னா என்னது? அதான் மேடம், அது ஃபுல் சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்தோமசிஸ் ஏதோ என்னது? அப்படின்னா என்னது? என்ன டிசீஸ் மேடம்? அது என்ன டிசீஸ்? அவங்க டேப்லெட் சாப்பிடாத விட்டாங்கன்னா உள்ளே இருக்க ஆர்கன் எதுக்கு சாப்பிட்ருமா? ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி எதுக்கு பாதிக்கப்படுமே சொல்ல முடியாதான் இது யார் சொன்னாங்க மேடம்? நான் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தீங்களா? ரிப்போர்ட்டு, டாக்டரு, என் கஸ்டமர்லாம் டாக்டர் ஆகுறாங்க. அப்புறமா நான் நெட்டில் பார்த்தேன், பார்த்தேன், எல்லாம் பார்த்து தான் மேடம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு பெருக்கிறதுலேருந்து தொடங்கிட்டு தெரியும் நான் கற்றுக் கொடுத்துக்கிறேன். அவளுக்கு இப்படி தான் செய்யணும், குடும்பத்துக்கு ஒத்து போகணும், எல்லாமே மேடம். கால் தொட்டு கும்பிட்டுக்கிற 6 மணிக்கு ஏந்துக்கணும், விடிகாலம் 6 மணிக்கு ஏந்துக்கணும். அவன் மருந்து சாப்பிட்றதுனால அவளால் எழுந்திருக்க முடியாது. அது நம்மளுக்கு தெரியாது மேடம். இந்த 4 மாதம் எங்களோட டிமாண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம் மேடம். இப்போ 4 பேர் ஒன்றா உக்காந்து சாப்பிடும் போது அதில் வந்து உக்காந்து சாப்பிட மாட்டான் அவன். ஏன்னா டேப்லெட் போட்டு அப்புறம் சாப்பிட்ணும். அதனால ஒரு சண்டை வரும். இப்போ அவள் டாக்டருக்கு போய் பார்க்கணுன்னா எதுனா இங்கே சண்டை போட்டு தான் அவள் காரணம் சொல்லிட்டு வெளியே போக முடியும். அதுக்கு 6-7 நாள் வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சப்போ நீங்கள் அவங்கள கேட்டிங்களா? தெரிஞ்ச உடனே கேட்டேன் மேடம். கேட்டுட்டு கூட்டிகிட்டே போனேன் நான் அவங்க டாக்டரை பார்க்க, கன்சல்ட் பண்ண போனோம். போனோடனே அந்த டாக்டரை பார்த்தோம்.
அவர் கேட்டார் நீங்கள் யாருன்னு. நாங்கள் ஒரு ஹஸ்பண்டுன்னு சொன்னேன். இந்த நோய் நிசாத்துக்கு அந்த சேட்டெல்லாம் பார்த்தா அந்த டேட்லேருந்து தான் அப்படி தான் தெரியுது மேடம். அந்த டேட்லேருந்து தான் வந்துக்கிற மாதிரி தான். ஆனால் எப்போ வந்துக்குது அப்போ தான் அங்கே போய் பார்த்தாங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. டாக்டர் ஒன்று சொன்னார் மேடம். ஆனால் இவங்க மர்ச்சி கல்யாணம் வந்து ரொம்ப தப்பு. எங்கிட்ட ரொம்ப கேட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னோம். அவங்க கல்யாணம் பண்ணுறதா தான் அவங்க குடும்பத்தில் மொத்தமே சொல்லிட்டு தான் நீங்கள் பொண்ணு கொடுக்கணும். ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் மருந்து சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் மறைச்சிருக்கலாம். காலம் பூரா மாத்திரை சாப்பிடணும். அந்த பொண்ணு மறைக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சந்தோஷமாக இருந்தீங்களா? மேடம் இந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தான் மேடம் நிறைய. கல்யாணம் ஆகி நிறைய பிரச்சனை மேடம். என் சந்தோஷமே போயிடுச்சு. ஏகப்பட்ட சந்தோஷம் போயிடுச்சு. நான் எவ்வளவோ அழுதுகிறேன் அவன் கையில். நிறைய முறை வீட்டில் காலெல்லாம் தொட்டு கும்பிட்டு அழுதுகிறேன் மேடம். குடும்பத்துக்கு ஒத்துப்போ. எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம். அதுதான் சொல்லுவேன் நான். அவங்க சின்ன சின்ன விஷயத்த அவங்க சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை மேடம். அதுதான் அவர் என்ன கேட்கவே மாட்டாருங்க மேடம். நிஜமாக அவங்க மேலே தப்பு இருக்காது. இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன்னு இப்போ கூட சொன்னாருங்க மேடம். நான் உன்னை கூட்டின்னு போவேன். அவங்க மேலே தப்பே இருந்தாலும் எங்கெங்கேயோ போய் பாஸ்டர்கிட்டலாம் போய் பேசுகிறல்ல, எங்கள் அம்மா மேலே தப்பே இருக்கும், நான் கேட்க மாட்டேன். நீ உண்மையாக சொல்லவே இல்லைங்களா? நீங்கள் எங்கள் அம்மா தப்பு பண்ணுறாங்க மனுஷாய் தொட்டு சொல்லி. இல்லை நீங்கள் சொல்லவே இல்லைங்க. அது சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் எங்கள் அம்மா தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். என்ன தப்பு பண்ணுறாங்க? தப்புனா இல்லைங்க மேடம். சின்ன சின்ன பிரச்சனை கூட மேடம் இது சொல்லுங்க. நான் வேலை இவ்வளோ செய்ய முடியாது மேடம். எங்கள் அம்மா மட்டும்தான் ஒண்டியாக இருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப நாளாக புஷ்டனால அவங்க எந்த நிம்மதியும் அவங்க அடையலை. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. எங்களுக்கோசம் தான் வாழ்ந்துக்கிறாங்க. எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி. எங்கள் 3 பேர் தான் அவங்க உயிரோடவே இருக்கிறாங்க. வேறு எந்த சுகமும் அவங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. கஷ்டம்தான். வேற ஒன்றும் அவகிட்ட நாங்கள் கேட்கல மேடம். சராசரியாக பொண்ணாக இருந்து வீட்டுக்கு என்னென்ன செய்யணுமோ அது மட்டும்தான் செய்ய சொல்லிக்கிறோம். வேற எதுவுமே நாங்கள் செய்ய சொல்ல. இவ ஏமாத்திட்டா மேடம். என் மனசு உறுத்தினே இருக்குது. நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா தம்பி? நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எங்கள் அம்மா மேலே சத்தியம் வச்சுக்கிறேன் மேடம். அப்போ ஏங்க மேடம் திரும்பவும் சொல்கிறாரு? பண்ணல மேடம். அதெல்லாம் கிளியராக போட்டிருக்காங்களே, the background disease is not a contraindication for her to conceive and plan her family. இதுக்கும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாம், குழந்தை பெற்றுக்கலான்னு தானே போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா? இல்லை என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஓப்பனாக பேசுங்க தம்பி. அவன் கூட நான் இருக்க மாட்டேன், வாழ மாட்டேன். நீ இந்த 3 மாதத்தில் வந்தது சொல்கிறதெல்லாம் போய். நீ அப்போவே நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா ஜாயின்ட் பெயின் எல்லாம் ஆர்த்தரைட்டிஸோட சிம்டம்ஸ் ரொம்ப நாள் முன்னாடி தொடங்கும். ஜாயின்ட் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக 3 மாதத்துலலாம் வர்றது விஷயமே கிடையாது. சேர்த்து பேசுறதுக்கு முன்னாடி முதல்லயே நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ போய் சொல்கிறேன்னு. உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது தெரிஞ்சு அவர் ஏற்றுக்கிறது வேற. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க குற்றம் கிடையாது, அது உங்க குற்றம் கிடையாது. ஆனா திடீர்னெல்லாம் வராது மேடம். சாரி தீபா, இருங்க மேடம், நான் சொல்றது கொஞ்சம் வேண்டாமா. நீ போய் சொல்றேன்னா நான் கேட்க மாட்டேன். இப்ப என்ன நான் சொல்றது ஃபுல்லா கேளு மேடம். நான் டாக்டர் கிட்ட நான் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டேன். இப்ப நான் சொல்றத நீ கேளு மேடம். ஸோ எனக்கு என்னன்னா அவர்கிட்ட சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேமிலி அதுக்கு தயாராகி உன்னை ஏத்துக்கிறது ஒரு விஷயம். ஆமாங்க மேடம். அதெல்லாம நீ போய் சொல்லி இல்லை நிச்சயத்துக்கு அப்புறம் தான் வந்தது சொல்றது ஏத்துக்க முடியாத விஷயம். நானே பேச மாட்டேன். எனக்கு ஒரு ஹோல்டு இருக்கணும்ல அவர்கிட்ட சொல்றது. ஆமாங்க மேடம். நான் ஏங்க மேடம் அது திடீர்னு தாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தா இல்லைங்க மேடம். சின்ன வயசுல இருந்தா திடீர்னு நல்லா அது வராதுமா. திடீர் ஆர்த்தரைட்டிஸோட சிம்டம்ஸ் அவ்வளோ சீக்கிரமாலாம் 3 மாசத்துலலாம் வராது. உனக்கு கை கால் நல்லா இருக்கு, நீ நல்ல பொண்ணு, நல்லா திறமையசாலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செல்ஃப் பிட்டி சொல்லுவாங்க, இது ஒன்று தீத்தணும். அதுலேருந்து வெளியே வா, ஆக்டிவாக இரு, டாக்டரை போய் பாரு, டாக்டர்கிட்ட கேளு. இது கண்டிஷன், இந்த லைஃப் லாங் இருக்கு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் டிசீஸ் சொல்லக்கூடாது, இட்ஸ் அ கண்டிஷன். என்னன்னா அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நார்மல் லைஃப் இருக்கும். ஸோ அதை மெடிக்கலாக எப்படி சொல்லணும்னு மெடிக்கலாக அதை அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் ஆள் கிடையாது. உனக்கு அதுக்கான ஆள் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க.
நான் உனக்கு என்ன சொல்ல முடியும்னா மனசுல இருக்கிறது தைரியத்தை விட்டுடாதே. மனசுக்கு தைரியம் போச்சுன்னா எல்லாமே போச்சு. நீ மோர் அண்ட் மோர் நீ அவர் மேல விழுந்து அவரை கட்டாயப்படுத்தினா அவரை பத்தி யோசிச்சு பாருமா, அவரோட பிரச்சனையை யோசிச்சு பாரு. அவருக்கு இது ஒரு ஷாக் இல்ல. ஆமாங்க மேடம். இப்ப யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணும்போது என்ன நினைப்பாங்க, நல்லா இருக்கும். சி வைஃப் வந்து வேலை பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணுறது இல்லை, அது இன்னொரு விஷயம். ஆனா ஒரு விஷயத்த மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கங்கிறது வந்து ரொம்ப வேதனையான விஷயம் இல்லையாம்மா? ஸோ அதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அவங்க பக்கத்தை நீ புரிஞ்சுக்கணும். அண்ட் நீ ஒன்று டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காதே. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 3 மாசத்துல ஆர்த்தரைட்டிஸ் இவ்வளோ அக்யூட் ஆகுமான்னு எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. ஏன்னா ஜாயின்ட் பெயின் வரும், டாக்டர்ஸ் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது அடிக்கடி வந்துட்டே இருந்தா, ஃபீவர் வந்துட்டு இருந்தா ஆர்ஏ ஃபேக்டர் செக் பண்ண சொல்லுவாங்க. எஸ்எல்இ பத்தி எனக்கு தெரியாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன், எனக்கு தெரியாது. ஸோ ஆர்த்தரைட்டிஸே கூட வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாயின்ஸ் எல்லாம் டிஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம், அது அக்யூட் ஆகும்போது. ஸோ இட்ஸ் அ கண்டிஷன் விச் யூ ஹேவ் டு மேனேஜ். நான் நல்லா தான் இருந்தேங்க மேடம், சின்ன வயசுல இருந்து நல்லா தான் இருந்தேங்க மேடம். உனக்கு யாரை வச்சு நான் இது பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அப்போ உனக்கு இந்த 3 மாசத்துல தான் வந்தது? ஆமாங்க மேடம், வலி இருந்துச்சுங்க மேடம். வலி இருந்ததுனால தாங்க மேடம் என்னால முடியல. அதுக்கப்புறம் இப்போ மாத்திரை கம்மியாவும் நான் வேலை செய்யறேன். அவரே கேளுங்க மேடம், வேலை செய்யறேன்னா இல்லையா? வேலை செய்யறது ஒரு கண்டிஷனே எல்லாம் இல்ல, ஏமாத்தம் தாங்க மேடம் இப்போ பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்ல, அவர் வந்து வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வராரு. வீட்டுல நீங்க இருக்கீங்கன்னா நீங்க மத்த வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவல் பங்கு, பங்களிப்பு 2 பேரோட ஒரே மாதிரி இருக்கும். ஒன்னே அவர் பாத்துக்கணும்னு அவருக்கு கஷ்டம் இல்லையாமா? கரெக்டா நான் சொல்றது? அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தா there is no problem. பட் நீ அதை அவரை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா நீ ஒண்ணு பண்ண முடியும், நீ யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன்னு நீ முடிவு பண்ண முடியும். அப்பா அம்மாக்கு அப்புறம் என்ன யாரு பார்த்துப்பா, உங்களை எதுக்கு பார்த்துக்கணும்? இதை விட பெரிய ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அவங்களே இருக்காங்கம்மா. வீல் சேர்ல நான் உனக்கு வெளியே வந்தப்போ உனக்கு ஒரு கேலண்டர் கொடுக்குறேன். வீல் சேர்ல 2 காலும் கிடையாது, வீல் சேர்ல. ஆனா அவங்க ஸ்கூபா டைவர், தண்ணிக்குள்ள போய் அவங்க இது பண்ணிட்டு வராங்க. வீல் சேர்ல இருந்துட்டே பல விஷயங்கள் பண்றாங்க. எல்லாமே தன்னம்பிக்கை தான்மா காரணம். தன்னம்பிக்கை இருக்கணும், அது விட்டுறக்கூடாது. நீ இப்போ அவருக்கு எனக்கு காப்பாற்றணும், அவரோட காலில் விழுங்க, அவர் எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னெல்லாம் சொல்றது தப்பு. புரியுதாம்மா? தம்பி ஏதோ நடந்தது, அவங்க சொல்றாங்க 3 மாசத்துல தான் வந்தது சொல்றாங்க. மேபி அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாம இருந்திருக்கலாம். இல்லை கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, இனிமே சொன்னா கல்யாணம் நின்றுட்டா அப்புறம் பிரச்சனை ஆகும்னு நினைச்சிருக்கலாம். அவங்க செஞ்சிருக்க கூடாது தான், ஒத்துக்கிறேன். அவங்கள எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா? அதுதானே மேடம் நான் போராடி நிற்கிறேன். ஏத்துப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது மேடம். நான் இப்போ சொன்னாங்கல்ல மேடம், அவங்க இங்கே வந்தாங்க போனாங்க, ஜூன் 30ஆம் தேதியிலேருந்து அவங்ககிட்ட போகிற வரைக்கும் நான் போராடி தான் மேடங்கிறேன். நான் அவங்க கூட வாழணும்னு கிடையாது, வேணான்னு சொல்லி தான் போராடி. ஏன்பா? இல்லை மேடம், நான் அதெல்லாம் எப்போ எடுத்தாச்சு, மனசுலேருந்து எடுத்தாச்சு மேடம். வாங்க. 3 பொம்பளை பசங்களா? 3 பொண்ணுதாம்மா, கடைசி பொண்ணு. சரிம்மா, இவளுக்கு எப்போலேருந்து ப்ராப்ளம் இருந்ததுமா? நிஸ்ஸாமலாம் ஆயிட்டு பிறகு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. என்னாச்சுமா? முட்டி ஜெயிண்ட்டுக்கு வலி இருந்தது. நாங்கள் பண்ணது தப்பு தான்மா. மாத்திரை எடுத்து இருந்தோம். இல்லை டாக்டர் என்ன சொன்னாங்க அப்போ? கல்யாணம் பண்ணலாம்னு தான் சொன்னாங்கம்மா. கல்யாணம் பண்ணலாம், 2 வருஷம் பொறுத்து குழந்தை பிறக்கும், அதுதான் சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? மாப்பிள்ளை வீட்டில் சொல்ல சொன்னாங்க? மாப்பிள்ளை வீட்டில் சொல்லதான். இந்த கல்யாணம் பண்ணல அதெல்லாம் வேற. பாப்பா உடம்பை பத்தி என்ன சொன்னாங்க? கண்டிஷனை பத்தி என்ன சொன்னாங்க? நாங்க கேட்ட எதுனா ரொம்ப பிரச்சனைங்களா, இது மாதிரி தான் பிரச்சனை, ஃபுல்லாக உயிர் இருக்கிற வரையும் மாத்திரை சாப்பிடணும், ஆனால் கம்மி ஆகிட்டு வரும். இப்போ 4000 ரூபாய் வாங்கணுங்க நீங்கள் மாத்திரை, ரத்தம் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்லாம் எடுத்தோங்க மேடம். இது மாதிரி நீங்கள் சாப்பிடணும், 4000 ரூபாய் இப்போ சாப்பிடணும், நீங்கள் போக கம்மியாகும். ஒரு நிமிஷம், என்னதுன்னு சொன்னாங்க? என்ன நோயின்னு சொன்னாங்க? என்ன நோமா? அந்த உங்களுக்கு தெரியாது. எஸ்எல்இ சொன்னாங்கம்மா. எஸ்எல்இ நோய், ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லலை, எஸ்எல்இ தான். எஸ்எல்இ நோய் தான் சொன்னாங்க.
ரொம்ப ஸ்மார்ட் நினைப்பு இல்லைங்க தீபா. மேடம் நிஜமாங்க தீபா என்ன பண்றானா, என்ன பேசணும், சரிங்க மேடம் என்ன நான் பேசினா வெளியே கூட இருக்கிறேன் இதாகுங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். அம்மா பொய் சொல்லி வாழ முடியுமாமா? பொய் சொல்லி வாழ முடியாது. அது வாழாத்தினாதான் மேடம் இவ்வளவு வலி மேடம். எனக்கு உண்மையான மேடம் உங்ககிட்ட வந்தா உண்மைதான் சொல்லணும். எனக்கு நிஜமா தெரியுங்க மேடம். எங்க அம்மா அவரே சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது சொன்னேன். எஸ்எல்இன்னு அது ஷார்ட்டா அவர் சொல்றாரு பாரு, அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியல, அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு ரொமட்டா ஆர்த்திட்டிஸ் தாங்க மேடம் உங்க போர்டு சரி, போட்டு. அப்பா அம்மா எப்படி எஸ்எல்இ சொன்னாங்க? அது எஸ்எல்இ எல்லாம் சொல்லி எங்க அக்காங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஷார்ட்டா சொல்றதா என்னான்னு எனக்கு தெரியலங்க மேடம். உண்மையா அவங்க பார்க்ல வந்து பேசுனாங்க. எங்க அம்மா அப்பா வாய் தந்தாங்களான்னு கேளுங்க மேடம். அவர்கிட்டயே கேளுங்க. பண்ணது தப்புதாம்மா. சொல்லுங்கம்மா. அவங்க ஏமாத்திட்டாங்க எங்க பையனுக்கு. அது ஒரு பெரிய இழப்பு எங்களுக்கு. இருமாமா, நீ ஒன்று யார் இல்ல. சொல்கிறாங்க? அது எங்களால் தாங்கிக்க முடியல, இன்ன வரைக்கும் ஜீர்ணிக்க முடியலம்மா எங்களால். அவளுக்கு நான் அது தெரிஞ்சு அவளுக்கு எவ்வளோ அன்பு காட்டியிருக்கேன்னு கேளுங்க, எவ்வளோ அன்பு காட்டியிருக்கேன்னு கேளுங்க. நான் அது சொல்ல, அதனால தான் அவள் பிரச்சனையே. அவளுக்கு என்ன அன்பு, மந்த்லி பிளேட்ஸ் எங்கே கழட்டி வைப்பான்னு கேளுங்க, அதை கையால் எடுத்து போட்டுருங்க. அவளுக்கு சோத்து கையில் காட்ட சொல்லுங்கள். எங்கேருந்து இது வரைக்கும், எங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே நொல்லன்னு ஆயிடுச்சு. அதை பஞ்சு எடுத்து தொடச்சி அழகாக எடுத்து போட்டு. என்னாச்சுமா? அக்கி வந்துச்சுங்க மேடம். அது டாக்டர்கிட்ட போகாம இது பண்ணுவாங்க, செம்முன்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அது போட்டாங்க மேடம். அதனால அது கையில் அப்படியே மேடம் அடையாளம். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்தது மேடம் வீட்டில். அது எங்கள் வீட்டில் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அது எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் போயிருந்தாங்க, அப்போ தான் வந்துச்சு. ரைட் சாமி, ஒன்றும் இல்லை, இங்கே மட்டும் காட்ட சொல்லுங்கள் கையை. ஆமாங்க மேடம். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் காட்டினாங்க மேடம். எல்லாருக்கிட்டையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டினாங்க மேடம். எனக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் இல்லை. எனக்கு வெள்ள நோவு தலையில அதாவது இருக்கிறவங்க கூட அந்த இருக்கிறாங்க மேடம், மேடம். உயிரோட தான் வாழ்றாங்க. ரைட் எல்லாம் சந்தோஷம் மேடம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அன்பா இருந்து கிட்ட இருந்து பார்த்தது யார் கேளுங்க. நீங்க பாத்தீங்களாமா? நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் இட்டும் வந்து யாருமா? அவர் வந்தாருங்க மேடம். ஆடி மாசம் அப்போ எங்க வீட்டுல இருந்தாங்க மேடம். வந்தாரு, நான் தான் கூப்பிட்டேன். எனக்கு வந்து பாருங்க இது என்னன்னு மேடம். அந்த கை அந்த டைம் பார்த்தீங்கன்னா மேடம், யாருக்கு எப்போ என்ன வர்றதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி டைம்ல எங்கள் அம்மா அவங்க வீட்டிலலாம் போய் அப்பப்போ அந்த காட்டன்லாம் எடுத்து சுத்தமாக தொடச்சி என்னென்ன மருந்து போடணுமோ எல்லாம் போட்டு பண்ணுவாங்க மேடம். அப்புறம் உங்க மாமியார் என்னெல்லாம் சொன்ன நீ மேடம்? அதுவும் இருக்கு மேடம், இப்படியும் சொல்லுவாங்க மேடம். நான் உண்மைதாங்க மேடம் சொல்ல வந்தாங்க மேடம். அவங்களுக்கு அவங்க பையன் மேல பாசம் நான் இருக்கும். ஒரு வருஷம் பாசம் காமிச்சிருக்கம்மா. அவ காலை 3 வாட்டி ஊந்து கும்பிட்டுருக்க. நீ தான் எங்க வீட்டுக்குள்ள தெய்வம், நீ தப்பு பண்ணாதம்மா. இவ்வளோ இருந்தும் அதுகிட்ட பணிவுன்றதே 2 மாசம்தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. இந்த 2 மாசத்துக்கு கதை கேட்டால் அவ்வளோதான். அப்போ அவங்க மாமா சொல்கிறாரு, அவங்க மாமா தான் இவன் ஃப்ரெண்டு, அது எங்கள் மச்சின்ச்சி தாலி கழட்டி போட்டுச்சு, அதுக்கு என் சொத்தை விற்று கூட நான் வேற கல்யாணம் பண்ணுறேன். எங்களுக்கு இவங்களுடைய விவரம் எங்களுக்கு எதுவுமே புரியாது. சரிம்மா இதெல்லாம் நான் மன்னிச்சிட்றேம்மா, மன்னிச்சிடறேன், உன் காலை தொட்டு கும்பிட்றேம்மா, நீ ஒழுங்கா நடந்துக்குமா. ஒழுங்கா நடந்துக்கானா என்ன பண்ணுவா? அது பேசாத, வீட்டுல பிரச்சனை பண்ணும், இவனை தூங்க விடாது, கொரட்டை விடுதுன்னு அழுவான். அதெல்லாம் வேற பிரச்சனை இல்ல ஏகப்பட்ட டார்ச்சர் மேடம். நான் வந்து பாத்தீங்கன்னா காலைல 9:30 போனா ஒரு 9 o'clock 9:30 தான் மேடம் வரும் வீட்டுக்கு. நான் கஷ்டப்பட்டு வருவேன். இது வேற பெரிய கஷ்டமா இருக்கும், தூக்கமே இருக்காது. இப்போ அவன் என்ன, எங்க அம்மா பார்ப்பாங்க மேடம். இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்கன்னா எங்கள் அம்மா மேலே வீழ்ந்து அவங்ககிட்ட பேசுவாங்க. அவள் ஒன்றுத்து கூட ஆன்சர் பண்ண மாட்டான். ஆன்சர் பண்ணாமல் எப்படிங்க மேடம் இருக்க முடியும்? மாமியாராச்சு என்ன சொல்லுவாங்க, ஆன்சர் கூட பண்ணாமல் யாருன்னா திமுறா மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க மேடம். இவ வரும்போதே ஒரு நல்ல மகளாக வரலம்மா. இவ்வளோ இருக்கிற அந்த மகள்கிட்ட எப்படி பணிவு இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். அவகிட்ட ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரே ஒரு இவ்வளோ நல்லது பண்ணன்னு அவளை சொல்லிட்டு சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க அவ? அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணுவா. நான் மாட்டா, ஒரு மூச்சு வரும், ஒரு தண்ணி கொடுக்க மாட்டா, பயங்கர அந்த கொடுமை. எனக்கு வந்து நான் நல்லா சிரிப்பேன், எல்லார்கிட்டையும் அழகா பேசுவேன், எனக்கு அப்படி பழகிட்டுவோம் நான். எனக்கு இந்த வேதனையை தாங்கிக்க முடியல. நான் உறவுகள் மத்தியில் நான் இதை சொல்லாது இருக்கிறது இவங்களுக்கு அதிக இதாச்சு.
இவங்க சொல்ல போறது இல்ல, இவங்க ஏம்மா, சொல்ல ஏம்மா, போறது இல்ல. வானான்றவங்களுக்கு 1000 சொல்லுவாங்கம்மா. நான் மாடி, பேசுறேம்மா. அப்ப நான் ஒரு இரு, இரு. மாத்திரை சாப்பிடுறதுக்கு பிடிக்கல அவங்களுக்கு. மாத்திரை இரு. 4 உடம்பு சரியில்லை, மாசத்துக்கு நாங்க முன்னே மறைச்சிட்டோம். அவங்க 4 மாசத்துக்கு இரு முன்னே மேடம், மாத்திரை மாத்திரை தெரியாது. சாப்பிடுறதுக்கு மேடம், முன்னாடி உடம்பு கட்டணும். சரியில்லைன்னு என் இரு, பொண்ணு அம்மா எவ்வளோ அனுபவிச்சுட்டாமா. கொஞ்சம் நஞ்சம் அனுபவிக்கலாமா, எவ்வளோ பட்டுட்டாமா. இப்போ வந்து ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி இப்போ ஒரு பண்றாங்க மேடம். மாசமா அவங்க ஃப்ரெண்டு வந்து- கிட்ட போய் நான் கேட்டேன், மேடம், ஏங்கண்ணா இப்போ நீங்க உங்க வந்து கல்யாணம் நான் பண்ணிக்கினேன்றாரு. எப்படிமா? ஏங்கண்ணா, ஒரு நிமிஷம் அம்மா நீங்க பேசட்டும். வரேன் அம்மா நீங்க வரேன்னீங்களே, இருங்கம்மா நான் சொல்றேன். அம்மா பேசுறேன். ஒரு மாசமா நீங்க வந்தீங்க, நாங்க இட்டுன்னு போறேன் கிறிஸ்துமஸ்க்கு வந்து போனதெல்லாம் போட்டோம். 4 பேர் கிறிஸ்துமஸ் வந்தாங்க. வாழ்த்து இதை சொல்லுங்க. எங்க வாழ்த்து அதான் புதன்கிழமை இருங்க, அவங்கள பேச விடுங்க. பேசிட்டோம். அங்க வந்தாங்க. பில் அண்ணா நகர்ல நாங்க கொடுத்தோன்னு வந்தா எல்லாம் வந்தாங்க. இவங்க 4 பேர் வந்தாங்க, பேசினாங்க. பஞ்சாயத்து கை பஞ்சாயத்து காட்டு, பஞ்சாயத்து. கை காட்டு, 3 எல்லாம் நாளைக்கு ஒரு சொன்னாங்க. தடவை பஞ்சாயத்துமா போன் வரும். 10 மணிக்கு உடனே புறப்பட்டு வா, உடனே புறப்பட்டு வா. அங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்கா, சண்டை தான். கடையில உட்காந்துட்டா, என்ன மீறி உட்காந்துட்டா. உக்காந்தா எழுந்தா தப்பாமா. பேக் எத்துன்னு வருவாங்க மேடம், நான் இல்லைன்னு சொல்லல. கேட்டு தந்துட்டு யாருன்னா விருன்னு வெளில வந்தா அமைதியா இருப்பாங்களா? இது வந்து நான் இப்போ சொல்கிறாங்களே மேடம், இந்த ஒரு மாசமா கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணது தான் மேடம். இது என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 1.5 வருஷமா நான் எங்கே என்னென்ன பண்ணுமோ விவகாரத்தை வாங்க தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி எல்லாம் எப்படி எல்லாம் ப்ளே இருமா, ஒரு வீட்டுல எப்படி ஒரு play அன்பா ஒரு மாமியார்னா இருக்கணும், ஒரு ஒரு நிமிஷமா நான் 100% வெறுக்கிறேன் மேடம். 100% 100% எனக்கு இருக்கிறவரு இன்னொரு கல்யாணம் அவங்க பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் ஏங்க மேடம் என்ன வந்து இருமா. மனசை உடைக்கணும்? ஏன் நான் ஏத்துக்கிறேன் உன்னை, உங்க அம்மா விடுங்க, அவங்கள வந்தவங்க பேச விடுமா. மேடம் இது கொட்ட கேட்டு நிறைய கேட்டாச்சு நான் அவங்க, அவர் பேச இருமா பேசிட்டு விடு. மேடம். இப்போ இவ இருக்கும்போது நான் எப்படி மேடம் எங்க இன்னொரு பொண்ணு எடுத்து நீங்க எப்படி? என்ன ப்ளே பண்ணேன்னு சொன்னீங்க? அதான் மேடம் இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, நான் வந்து கூப்பிட்டுன்னு வரேன், அதெல்லாம் நான் போய் தான் எல்லாமே சொன்னேன். ஏன் சொன்னீங்க? 1.5 வருஷமா நான் போராடுறேன் மேடம். அவங்க கையில எனக்கு வேணாம், விவாகரத்து வாங்கி கொடுத்துரு. அப்புறம் எதுக்கு சரி அங்க போயிட்டு எதுக்கு சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்க? அதுக்கு தான் மேடம் சேர்த்துரு. என்ன சொல்றேன்னா, இப்போ அவட்ட ரஃபா பேசி எதுவும் ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா என்ன சேர்த்துக்கிறேன்னு சொன்னா மட்டும் கையெழுத்து போட்டு கொடுப்பாளா? சேர்த்துக்கிறேன்னா என்ன மேடம், நான் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுன்னு வரல மேடம். வீட்டுக்கு நான் கூப்பிட்டுன்னு வரலையே. எப்படி பேசணுமோ நான் அவங்களோட பழக்க வழக்கம் எனக்கு நல்லா தெரியும் மேடம். ரொம்ப டஃப்பாவோ, ரொம்ப எப்படி சொல்கிறது, பஜாரி மாதிரி ஆகும். அவகிட்டலாம் என்னால் இருக்க முடியாது. என்னெல்லாம் பேசுறீங்க நீங்க? அதுதான் உண்மை மேடம். என்னெல்லாம் சொல்றீங்க மேடம். நீங்க? உங்க பையன் வந்து ப்ளே பண்ணேன்னு சொன்னாரு. எதுக்காக ப்ளே பண்ணீங்க கேட்டங்க, என்ன ப்ளே பண்ணீங்க கேட்டா சொல்ல மாட்டேங்க. மேடம் அதுதான் மேடம் அவங்க சொல்லி நிற்கிறாங்களே. நாங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க, இவன் நீ தனியா இருக்கிறது நல்லது இல்லப்பா அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப அவங்க சொல்றாங்களே மேடம், ஏன் வந்தீங்க ஏன் வந்தீங்க ஏன் வந்தீங்க மேடம். 1.5 வருஷமா சொல்லி நிற்கிறேன் மேடம். நான் கையெழுத்து போட்டு குத்துறேன். சரி, எதுக்கு அவங்கள ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க? அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரவே முடியாது. தப்பிச்சு வர முடியாதுன்னா மேடம். அது இவ மாதிரி கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க. மேடம் அதான் கையை இப்போ பிடிக்கிற, கண்டிப்பா காலை அவங்க இங்க பிடிக்கிற வருவாங்கன்னு வருவாங்க. எனக்கு தெரியும் மேடம். அதுக்கோசம் தான் மேடம் அப்படிலாம் நான் சொன்னேன். எனக்கு தெரியும். அவரும் போய் பேசுறாருமா, என்ன பண்ண முடியும்? பிடிக்கலன்றாரு. அப்ப ஏங்க மேடம் ஒரு மாசம் வந்து எனக்கு ஆசை காட்டணும்? வேற கல்யாணம் பண்ணிட்டேன்றீங்க, அந்த பொண்ணோட வாழ்றவங்க என்கிட்ட இந்த பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லாம கல்யாணம் பண்ணது அதுதான் அவங்களுக்கு மேடம் கோவம். பிரச்சனையே மேடம். இப்ப நீ எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கால்ல விழுந்தாலும் கட்டாயப்படுத்தி அவர் மனப்பூர்வம் ஏத்துக்கலைன்னா இல்லையே, பிரயோஜனமே நான் 1.5 கிடையாது. வருஷம் நான் விட்டுட்டேங்க மேடம். நான் திரும்ப அவர் மறுபடியும் அவர் வந்து ஆசை கொடுத்தாரு. ஆசை காட்டினாரு. அவர் மேடம் ஆசை காட்டி கொடுத்தாருன்னா மேடம் இப்போ நான் எனக்கு வாழ்க்கை தேவை மேடம். எனக்கு உங்களுக்கு வாழ்க்கை தேவைன்னா நீங்க டைவர்ஸ் விட்டுட பண்ணிட்டு அப்ளை வேண்டியதுதானே? பண்ணிருக்கணும். டைவர்ஸ் பண்ணிட்டு தானே மேம் அடுத்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும். நீங்க எந்த பொண்ணுனா கட்டிக்கோங்க, என்கிட்டயும் வந்து மேடம், என்னையும் ஆசை அப்படி காட்டி இல்ல நான் மேடம். கூட வாழ்றேன்னு இவ சொல்லுவீங்க. எங்கெங்கெல்லாம் ஆளு டைவர்ஸ் பண்ண வேண்டியதானே நீங்க? நீங்க ஏன் அடியாள் வச்சு ஏன் இது பண்றீங்க? அடி அஞ்சு பேர் ஃப்ரெண்ட கூட்டின்னு வந்தீங்களா இல்லையாங்க? நீங்க சொல்வதெல்லாம் உண்மை. கூட்டிட்டு அன்பா வந்தீங்களா வந்தீங்க. இருமா கூட்டின்னு வந்து 5 பேர் கூட்டிட்டு வந்து யாரை வெளியே வச்சுக்கோமா? நிக்க வச்சாங்க. வெளியே நிக்க வச்சுட்டு என்ன வந்து அவங்க அப்பா அம்மா எங்க போனாங்க? எங்க அப்பா அம்மா வாயே திறக்க மாட்டாங்க. இன்னி வரையும் நாங்க இது வரையும் வாயை ஏமாத்திட்டாங்க, திறந்தது இல்லைங்க திறக்கல. மேடம். நாங்க அமைதியா தான் நாங்க ஏமாத்துறோம். ஏமாத்திட்டாங்க, நாங்க அமைதியா தான் என்ன இருக்கணும். சொல்றீங்க? என்னை ஏன் நம்ப வச்சு ஏமாத்துனங்க மேடம்? வந்த அன்னைக்கு நான் கேட்டேங்க மேடம், என்னை ஏத்துக்கிறீங்களா? என்னால இன்னும் மன உடைச்சல் தாங்க அவ முடியாது. பேசவே இல்லம்மா. 3/4 அவர் விட்டு வெளியே கூப்பிட்டாங்க. இந்நேரம் வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கணுமே, வாழ வேண்டிய பொண்ணு. அவங்க இப்ப கனியும் phone பாடி பண்ணுங்க காடி மேடம். கேளுங்க அவங்க அம்மா. இப்ப போன் பண்ணுங்க. சரி, ஒரு எங்களை நிமிஷம். கூட்டின்னு நீங்க என்ன வந்து சொல்றீங்க? அசிங்கப்படுத்துனாங்க. மற்றெல்லாம் நீங்கள் கேட்டுப்பீங்கம்மா. இப்போ வந்து இது வந்து நோய் மறைச்சி கல்யாணம் பண்ணாங்க எல்லாம் ஓகே. இப்போ இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போதே இந்த நோய் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 2-3 பஞ்சாயத்து வந்துச்சு. அந்த மாத்திரை சாப்பிட்டது ரியல் தான். உண்மையாக சொல்லிட்டேம்மா ரீசனு. இவங்க இல்லாதப்பட்டவங்கம்மா இதம்மா ரீசனு. அவங்க வந்து அவங்க வசதியானவங்க.
அவங்க வந்து பையன் ஆசைப்பட்டான். இப்போ அவங்க என்ன தெரியுங்களா, உண்மையை சொல்லிட்டேன்னா, அவங்க இவங்ககிட்ட ஏதாவது மாதம் ஏதாவது ஒரு செய்யணும், ஹெல்ப் பண்ணணும் பண்ணுவாங்க. இவரால் முடியாது அவங்க அப்பாவால். அவர் தினக்கூலிக்கு போகிறாருமா வேலைக்கு. ரியல் தான். இப்போ நம்ம சும்மா பேசிக்கலாம். இது வந்து இப்போ நோய் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாலம்மா. உங்க பேர் என்னது? என் பேர் குமரன்மா. மிஸ்டர் குமரன், நீங்க அவங்க மாமா தான் ஒத்துக்கிறேன். சரிம்மா. ஆனா ஆ. நியாயமா பேசும். நான் எங்கம்மா பேசுகிறேன்? நான் இல்ல இதே மேடம் 50,000 கொடுத்தாங்க மேடம். 50,000 கொடுத்துருக்காங்க மேடம். யாரு கொஞ்சம் கொடுத்தாங்க? கொஞ்சமா நான் எங்க அப்பா அம்மா அது கொடுத்துருக்காங்க தப்பு. மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இருங்க கொடுக்கறதே மேடம், தப்பு. இருங்க. நான் That சாமான் is not a solution. சாமான் ஏத்திட்டாங்கன்னு சொன்னாங்க பாருங்க மேடம். நான் 5 லட்சம் செலவு பண்ணேன். சொன்னாரா இல்லையா கேளுங்க. 5 லட்சம் நான் தீபா, செலவு காசு பண்ணேன் கொடுக்கறதெல்லாம் கல்யாணத்துக்கு. வேற. இல்ல ட்ரீட்மெண்ட் இருங்க மேடம், அதுக்கும் சொல்லி அம்மா, ஒரே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் கொடுத்தாங்க மேடம். நியாயமான விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுமா. அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது ம். மருமக வருவா, வீட்டுல இப்படி எல்லாம் இருப்பான்னு ஒரு கனவு இருந்திருக்கும். கண்டிப்பாக. அந்த பையனுக்கும் கனவு இருந்திருக்கும், இந்த பாப்பாக்கும் சரி. கனவு இருந்திருக்கும். ஒரே தப்பு என்ன நடந்துருச்சுன்னா, அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத சொல்லல. அது வந்து சின்ன தப்பு கிடையாது, ம். ரொம்ப பெரிய தப்பு. சரி. நீங்க சொன்னீங்கல்ல இதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்து நடந்ததுன்னு. நான் எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான்மா. அதுதான் புதுசா ஒரு பொண்ணு வந்தா, மாமியார் வந்து அவ்வளவு நாள் பையன் கூடயே இருந்திருப்பான், ம். சொன்னதையெல்லாம் கேட்டிருப்பான். ஆமா. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து உரிமை கொண்டாடினா மாமியாருக்கு கொஞ்சம் கசக்கும் தான். அது அதெல்லாம் சின்ன really. சின்ன விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம பெருசு பண்ணக்கூடாது. அதுக்கு அம்மா, ஏன் மேடம் கல்யாணம் என்ன ஏன் பண்ணிட்டு மேடம் சொல்லி ஏமாத்துறாரு? blackmail என்ன ஏன் blackmail எதுக்கு மாதிரி நான் ஏமாத்துறாரு? பண்ணிக்கிறேன். அடிக்கடி பண்றாங்க. அந்த பிளாக்மெயில் அடிக்கடி ஏன் சொன்னீங்க பண்றாங்க. அப்படி? எதுக்காக அது மாதிரி சொல்றாங்க சொல்லுங்க. வேணான்றதுக்கு ஒரு தான் சொன்னேன். வேணாம் அது நீ சொன்னா straight ஆ போடல. சொல்லல. ஏன் அவங்க எப்படி ரியாக்ட் பேசும்போது புரிய பண்ணுவாங்க? பேசுங்க. அப்படியெல்லாம் இல்லை மேடம். ஒரு வழி பிறக்கும். நான் எங்களுக்கு ரொம்ப ஒரு நிம்மதி கஷ்டப்படுறேன் வேணும். மேடம். ரொம்ப 2 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறேன். அழுவுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. பொய் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க அந்த பக்கம் சண்டை போட்டு பிரயோஜனமே இல்ல. மேடம், எவ்வளவு யாரோ தாழ்ந்து- அவங்க ஒருத்தர் சொன்னாங்க பேச பாருங்க, அவங்க சொன்னது கேட்டீங்களா? காலை பிடிப்பாங்க, கையை பிடிப்பாங்க, நாங்க அமைதியா வந்துருவோம். அதுதான் சொன்னாங்க. அவங்க காலை அவங்க பிடிப்பாங்க. அப்படி சொல்லல, அவங்க உங்க காலை பிடிப்பாங்க சொன்னாங்க. இப்போ 3 முறை சொன்னாங்க மேடம். விழுந்து அவங்க நாங்க- கால்ல. நானும் எங்க அம்மா பேசினேன் பாருங்க. அவங்க- அவங்க அப்ப- ஃப்ரெண்டுங்களை அப்ப கேளுங்க என்ன மேடம். நம்ம சொன்னாங்கன்னா அவங்க உங்க காலை காலை பிடிப்பாங்க. பிடிக்கிறான்னு சொன்னாங்க மேடம். அவங்க ஃப்ரெண்டுங்களை கேளுங்க. நாங்க எதுக்காக போனோம்? தீபா, இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கிட்ட. ஆமாங்க மேடம். நீ அவரோட வாழ ஆசைப்படுற, ஆமாங்க மேடம். அதே ஆசை அவருக்கு வேணும்ல. வேணும் தாங்க மேடம். அது நம்ம கட்டாயப்படுத்தி வருமாமா? வராதுங்க மேடம். ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சரிங்க மேடம். இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு 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 கடமை இருக்கு. ஆனா நம்ம இங்க எங்க நான் தோத்து உயிரோட இருக்கிறப்ப எப்படிங்க மேடம் இங்க கல்யாணம் என்ன பண்ணிட்டு ஒரு பேசுறது இங்க எங்க தெரியுமா நமக்கு வீக் ஆகுறோம்? நம்ம சைட்ல இருந்து ஒரு தப்பு நடந்திருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிறது பக்குவம் வேணும் உனக்கு. சும்மா நான் குதிச்சு போறேன், லைஃப் எண்ட் பண்றேன்லாம் சொல்றது முட்டாள்தனம். சரிங்க மேடம். நீங்க 3 பேரும் வெளியே வெயிட் பண்றீங்களா? நான் உங்கள்கிட்ட பேசி சரிம்மா. உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தீபா. சரிங்க. நீ வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாம, அவருக்கு மேல குற்றம் போட சாட்டாம, நான் நான் பாசமா பேசி பாரு ப்ளீஸ். நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேங்க. நீங்க தானே திரும்ப என்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க. நான் அன்னைக்கு கூட கேட்டேன்னா அது பண்ணது இல்லைன்னு. நான் ரொம்ப பெரிய தப்பு தான். ரொம்ப பெரிய அது தப்பு. என் மனசு அது எவ்வளவு correct. வலிக்குதுங்க. இப்போ எனக்கு வழியே கிடையாது தான் நான் என்ன பண்ணுது. நீங்க தாங்க எனக்கு வேணும். நீங்க கூட தான் நான் வாழ்வேன். நீங்க திரும்ப வந்ததுனால தான் நான் திரும்ப அது மாதிரி உங்க ஃப்ரெண்டுங்களோட அம்மாவோட வந்ததுனால தான் உங்க அம்மா வந்து சொல்றாங்க பையன் வாழ்க்கைக்காக தான் வந்து பேசுறாங்கன்னு நான் நினச்சிதாங்க நான் அமைதியா இருந்தேன். நான் வரேன்னு நான் சொன்னேன். நான் உங்க கூட தான் வாழ்வேங்க. நான் 2 வருஷமா போராடி நிக்கிறேன். 2 வருஷமா போறாருன்னா அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? இப்படி வந்து அன்பு காமிச்சிட்டா நான் போட்டுருவனுங்களா? என்ன பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க நீங்க? சரி, என்ன பண்ணணும்னு அதான் நினைச்சீங்க? அது சொல்லுங்க. மனசு விட்டு இது சொல்றீங்களா? அவர் 2 வருஷமா போறாரு. இப்ப எப்படி கல்யாணம் முடிவு பண்ணணும் வந்து- தான் நான் முடிவு பண்ணிக்கிறேன். இதுதான் நான் சொல்றேன். ஃப்ரீயா தான் அப்ப ஏன் சொல்றேன். ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க என்கிட்ட? வேற எதுவும் வழி எனக்கு தெரியல. நான் நிறைய போராட்டம் வேற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபைனலாக இந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டியதாக கட்டாலே ஆச்சு. வேற ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் கூட அவங்க மேல பாசம் கிடையாது அவங்களுக்கு. பொய் சொல்லியெல்லாம் நான் வாழல மேடம். நிஜமா சொல்லுங்க. சத்தியமா கிடையாது மேடம். 100% சத்தியமா தீபா, கிடையாது. உனக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? மனசை தைரியப்படுத்திக்கிறது தான். தைரியமா இரு, ஜெயிச்சு காமி. உங்க அப்பா அம்மாவை நீ பார்த்துக்கோ. நீ அவங்க உன்னை பார்த்துக்க வேண்டாம், நீ அவங்கள பார்த்துக்கோ. அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு, வாழறதுக்கு இஷ்டம் இல்லை சொல்லிட்டாரு. பரவாயில்லைங்க மேடம். அவங்க கையில வச்சுன்னுக்குறாங்க பாரு. அதே கடவுள் நான் ஒரு நாள் ஃபுல்லா இருந்தேன் ஒரு பாருங்க. நிமிஷம். அவரே சரவணனா? பார்த்துப்பாரு. ஹலோ, மேடம் சொல்லுங்க மேடம். வணக்கம் சரவணன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சொல்லுங்க. சரவணன், இங்க ஒரு கப்பல் வந்திருக்காங்க. சொல்லுங்க. 2011 நவம்பர்ல நிச்சயதார்த்தம் ஆகுது. மார்ச் 5th 2012 கல்யாணம் ஆகுது. இந்த 3 மாசத்துக்கு இடையில அவளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோன்னே
SLEன்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த லைஃப் லாங் வந்து மாத்திரை சாப்பிடணும். மற்றபடி குழந்தை பிறக்காது, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. ஆனால் லைஃப் லாங் இந்த கண்டிஷன் இருக்கும், அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது பையன் வீட்டில் சொல்லிடுங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பயந்துட்டு சொல்லலை. மேடம் அதாவது இந்து திருமண சட்டம் 1950 படி 55 படி வந்து ஏதாவது தீர்க்கப்படாத நோய்கள், லேப்ரசி, மற்றபடி தொழுநோய்கள், அதன் சம்பந்தப்பட்ட தொழுநோய்கள், மனநலம் பாதிக்கப்பட்டது, பித்து நிலை அடைகிறது, இதெல்லாம் வந்து 100% கியூர் பண்ண முடியலன்னா அதை வச்சு ஒரு காரணமா காட்டி டைவர்ஸ் போடலாம் மேடம். என்ன ஒரு டைவர்ஸ் போட்டாலும் மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் கொடுக்கறது வந்து ஹஸ்பண்டோட கண்டிப்பா கொடுத்தாகணும். ரெண்டாவது இந்த நோய் சொல்றபடி வந்து அதோட மருத்துவ வல்லுநருக்கு ஆலோசனைப்பட்டு அவர் வந்து 100% கியூர் பண்ண முடியாதுங்கிற சொல்லல அதையும் ஒரு காரணமா கட்டி இந்த பையன் வந்து டைவர்ஸ் கேட்கலாம். சரி, இப்ப இவங்க சொல்லாம கல்யாணம் பண்ணத அத ஒரு காரணமா வச்சுக்கலாமா? கண்டிப்பாக அது ஒரு காரணமா காட்டி டைவர்ஸ் கொடுக்கலாம். அப்பவும் ஜீவனாம்சம் கொடுக்கணுமா? திருமணத்துக்கு முன்னால வந்து இது மறைச்சு இதை கல்யாணம் பண்ணாலே அது வந்து டைவர்ஸ்க்கு ஒரு சரியான காரணம். அப்பவும் ஜீவனாம்சம் கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு நீங்க தயாரா இல்லை, நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து அவங்க அட்வொகேட்டை போகலாம், அட்வொகேட்டை போயிட்டு இப்படி SLE இருக்குது சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் காமிக்கணும். அது க்யூர் பண்ணாத, அது வந்து சரி பண்ண முடியாதுங்கிற ஒரு கண்டிஷன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, அந்த மாதிரி லெட்டர் கொடுப்பாரு. அதை வச்சு நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது வந்து இந்த கண்டிஷன் வந்து க்யூர் பண்ண முடியும், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி நீங்கள் ஃபைட் பண்ணலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து சட்டம். என்னோட ஒப்பீனியன் படி கட்டாயப்படுத்தி வாழவே முடியாதுமா. புரியுறதுங்களா? பெஸ்ட் திங் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றா வாழறதுக்கு அவர் தயாராக இருந்தால் நீங்கள் ஒன்றா வாழணும். இல்லையா மியூச்சுவலாக பிரிஞ்சு போகணும். இது கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஆகி இது இழுத்து அடித்து உனக்கும் மன உடைச்சல், அவங்களுக்கும் கஷ்டம், ஏதோ ஃபேட் இப்படி ஆயிடுச்சு. 2 சைட்லேருந்து சின்ன சின்ன தப்புகள் நடந்திருக்கு. அதனால சரி அவர் வாழ்ந்துட்டு போட்டோம். இஷ்டம் இல்லாதவரோட எப்படிமா வாழ முடியும்? கட்டாயப்படுத்தி அந்த டைம் வேஸ்ட் பண்ணறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த பொண்ணோட உடம்ப பார்க்கலாம். அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அவளுக்கு ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இத வந்து நீங்க ஒருத்தர் போட்டி போட்டுக்காம பகை வச்சுக்காம சுலபமா முடிங்க. அதான் கொடுக்க மாட்டாங்க மேடம். அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ நான் கொடுக்கவே மாட்டேன் டைவர்ஸ். நான் இது பண்ணுவேன், வக்கீல பாக்க. சரிம்மா, நீ அட்வொகேட்டை ஃபைட் பண்ணு. ஆமாங்க. சரி, கிளம்புமா. இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ல 2 ஃபேமிலியும் அனுபவிக்காம அப்படியே மியூச்சுவல் கன்சென்ட்ல பிரியறது நல்லது. அதுதான் சஜஷன். பிகாஸ் கஷ்டப்பட்டு பார்த்துருக்கேன், அதனால நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகணும், வேற வழி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.